எங்களுடைய காலேஜில் வந்து எங்களுக்கான அதிகபட்ச சந்தோஷம் என்ன தெரியுமா? காலேஜ் நாங்கள் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் கல் குடிப்போம், புரோட்டா திம்போம், படத்துக்கு போவோம். மத்தியானம் மேலே காலேஜுக்கு வர மாட்டோன்னு முடிவு பண்ணிட்டா போய் சார் 20 ரூபா கொடுங்க சார். எதுக்கிட்ட 20 ரூபா எதுக்கு அப்படின்னு கேட்பார். சார் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு கெஞ்சி கறி வாங்கிடுவோம். கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, படத்துக்கு போகிறோம் சார். படத்துக்கு போறீங்களா? காலேஜ் இருக்குது, காலேஜ் விட்டுட்டு படத்துக்கு போயிடலான்னு சொல்லுவார். சார் மத்தியானம் மேலே ப்ரெசென்ட் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். தூங்காத கண்டுன்ட்டு ஒன்று அந்த படம் பார்த்தா சார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஏய் இனி அப்படியே எப்போ பார்த்தீங்க, எப்போ வருஷத்தில் உள்ள படத்தை இப்போ கேட்குறேன் அப்படின்னு. அப்புறம் கேட்டேன், ஏன் சார் இந்த மாதிரி டைட்டில் வச்சுங்க, ஏன் அந்த கிளைமேக்ஸ் கிளிக் பண்ணீங்க? அதை எவ்வளவோ போராடி பார்த்தேன். ப்ரொடியூசர் சைடில் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. 6ஆவதுலேருந்து 10ஆவது வரலும் புதூர் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அங்கே ரெக்கார்டு இருக்குது. இளையாங்குடி ஸ்கூலில் +1 +2 இளையாங்குடி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அங்கேயும் ரெக்கார்டு இருக்குது. கல்லூரியில் 3 வருஷம், டாக்டர் ஜாரிசன் கல்லூரியில் 3 வருஷம் படிச்சிருக்காரு. அங்கேயும் ரெக்கார்டு இருக்குது. எந்த இடத்துலையுமே அவர் வந்து சீமானுங்கிற பேரை மாற்றிக்கல. கல்லூரி காலங்களில் நாங்கள் பெரும்பாலும் வந்து இதில் எங்களுடைய காலேஜில் வந்து எங்களுக்கான அதிகபட்ச சந்தோஷம் என்ன தெரியுமா? காலேஜ் நாங்கள் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் கல் குடிப்போம், புரோட்டா திம்போம், படத்துக்கு போவோம். இதுதான் எங்களுடைய அதிகபட்ச சந்தோஷமே. அது வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். படம் வந்து பார்க்குறதுல வெறித்தனமாக படம் பார்ப்போம். இங்கேருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு மருதூர்னு ஒரு ஊர் இருக்குது, நம்ம சொந்தத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த ஊரில் போய் கபடி விளையாண்டு 10 பேர் சைக்கிளில் போய் அந்த ஊரில் போய் கபடி விளையாண்டுட்டு அங்கேருந்து அப்படியே நேராக ராமநாதபுரத்துக்கு போயிட்டு 3 படம் ஒரே நாளில் 3 படத்தை பார்த்துட்டு நைட்டு முடியும் போது 1 மணி என்னமோ முடிஞ்சிச்சு. 12 மணி 1 மணி இருக்கும். அதுக்கு பின்னால் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ராம்நாட்டிலேருந்து இங்கே ஊருக்கு வந்தோம். ராம்நாட்டில் சைக்கிளே வந்துங்களா? மதுரைக்கு போயிருக்கோம். காரைக்குடிலேருந்து நானும் மக்கா பையன் வந்திருக்கோம் சைக்கிளில். அந்த மாதிரி அப்போ வந்து சைக்கிள் தானே, வேறு என்ன நமக்கு வழி இல்லையே. சைக்கிள்லாம் ஒரு தடவைலாம் நான் சீமானு எங்கள் அக்கா பையன் பழனிவேல் டெய்லர்னு எங்கள் மச்சான் இருந்தார். அவங்க பையன் அவர் என்ன சொன்னார், மாப்பிள்ளை நீ போகும்போது வெளியே கூட்டிகிட்டு போடா, ஏதோ தீபாவளியோ பொங்கலோன்னு நினைக்கிறேன், கூட்டிகிட்டு போடான்னாரு. சரின்னு சொல்லிட்டு 2 சைக்கிள் அவரை கூட்டிகிட்டு போகிறோம். பரவாயில்ல போய் படம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ஷோ இங்கே இதில் ரவி தேட்டரில், 2வது ஷோ வந்து சாந்தி தேட்டரில் போய் பார்க்குறோம். பார்த்துட்டு வெளியே வர்றோம். பஞ்சரு வண்டி பஞ்சரு. என்ன பண்ணுறது, 2 சைக்கிள். நான் தான் என்ன பண்ணுறேன், அந்த பையனை அந்த அக்கா பையனை வந்து முன்னால் உட்கார வச்சு நான் ஓட்டுறேன், பின்னால் சீமான் உட்காந்துட்டு இந்த சைக்கிளை பிடிச்சிட்டு வரணும். சைக்கிளில் பரவாயில்லேருந்து எடுத்துகிட்டு வர்றோம். இளையாங்குடிக்கில் வர்றோம். ஒரு பஜார் இருக்குல்ல, ஆமாம், அந்த ஏரியாவில் நைட்டு நாங்கள் வரும்போது 1 மணி இருக்கும். சரி, வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன கண்டிஷனில் வருவோம், நாங்களே என்ன தடுவாரி வர்றோம். ஆமாம், அந்த உள்ளக்க ஊரில் இருந்து ஒரு 10-15 கழுதை தடன்னு ஓடி வந்து அடித்து மொத்தத்தில் அப்படியே அடித்து மொத்தம் அங்கே செதறி விழுந்தோம். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் சீமான் பார்த்தா தெரியும், அது பழைய நினைவுகள் வரும். இது சில விஷயங்கள் நமக்கு மறக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். கபடி விளையாடும்போது காலில் ஒரு தடவை அடி. அப்புறம் நான் தான் கரிஞ்சத்தில் கபடி விளையாடும்போது அடிபட்டுருச்சு. அப்புறம் நான் தான் சைக்கிளை வச்சு கொண்டு வந்தேன். நம்ம கவுது டாக்டர் இருக்கார்ல, ஆமாம், காலில் அடிபட்டுருச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டோம். அப்புறம் நான் சைக்கிளை வச்சு கொண்டு வந்து கட்டை போட்டுட்டு கூப்பிட்றோம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அந்த துணியை கிழிக்கவான்னு. என்னது குளிக்கவா? ஔவையார் மாதிரி அங்கே ஒரு கால் வச்சு இங்கே ஒரு கால் வச்சு வந்தேன், இப்போ என்ன குளிக்கவான்னு கேட்குறேன் அப்படின்னாரு. சார் இல்லை சார், அந்த துணியை கிழிக்கவான்னு கேட்டேன். கிழிச்சிக்க அப்படின்னாரு. சில சம்பவங்கள் இருக்கும்ல, அது வந்து நம்மளால் வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாம் மறந்துட முடியாது. இப்போ கல்லூரி காலத்து பிரிப்பா, கல்லூரி காலம் வந்து இது மாதிரி உங்களுக்கு கொண்டாட்டமா அப்படியே நகைச்சுவை அப்படின்னு ஜாலியாக நிறைய ஜாலியான விஷயங்கள் நடந்திருக்கு. எப்படின்னா எங்கள் ப்ரொஃபஸர், எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் சிக்கந்தர்ன்ட்டு, அவர்கிட்ட போய் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு போய் கேட்போம். சார் மத்தியானம் மேலே காலேஜுக்கு வர மாட்டோன்னு முடிவு பண்ணிட்டா போய் சார் 20 ரூபா கொடுங்க சாருங்க. எதுக்கிட்ட 20 ரூபா எதுக்கு அப்படின்னு கேட்பார். சார் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு கெஞ்சி கறி வாங்கிடுவோம். கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, படத்துக்கு போகிறோம் சார். படத்துக்கு போறீங்களா? காலேஜ் இருக்குது, காலேஜ் விட்டுட்டு படத்துக்கு போயிடலான்னு சொல்லுவார். சார் மத்தியானம் மேலே ப்ரெசென்ட் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். இது வேறு ப்ரெசென்ட் வேறு அவங்களுக்கு போட மாடா போங்களா அப்படின்னு விரட்டி விடுவார்.
காலேஜில் வந்து எல்லா வாத்தியார்களுமே எங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீமே எப்படின்னா நல்ல பசங்க. அராஜகம்ங்கிறது வந்து அப்படி பண்ண மாட்டோம், ஜாலியாக பண்ணுவோம். நல்லா படிப்பீங்க, நல்லா படிப்போம், நல்ல ஸ்டூடெண்ட் அப்படி பேர் இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணுவோம்ல காலேஜ் ஏதாவதுன்னா ஆர்கனைஸ் பண்ணுவோம்ல, அதுலேயே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜலீல்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். நாங்கள் எல்லாம் கேன்டீனில் இருக்கோம். ஒரு நாள் காலேஜ் கேன்டீனில் இருந்தோம் மத்தியானத்தில். அவர் அங்கேருந்து வர்றாரு. வரும்போதே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், தியாகுன்னு நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், ஏய் எல்லாருக்கும் டீ வடை ரெடி அப்படின்னா. என்ன அப்படின்னு, இரு பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. பார்த்தா அவர் வர்றாரு. வந்த உடனே திமுகவை பற்றி 2 வார்த்தை நல்லா புகழ்ந்து பேசணும்னு வச்சுங்களேன். உடனே என்ன பண்ணுவார், ஏய் பசங்களுக்குலாம் டீ வடை கொடு. அது காலேஜில் வந்து இந்த மாதிரி பலகாரங்கள் சொன்னால் வாங்கி கொடுத்துருவாப்புல. அந்தளவுக்கு திமுக பற்றாளர் அவர். ஒரு பயங்கர வெறி. எங்களுக்கு எப்படி தெரியுமா திமுக மேலே? எங்கள் வீட்டில் முழுக்க ஏடிஎம்கே. சரி. என்னெல்லாம் எங்கள் அண்ணன் சின்ன வயசில் சிவாஜி படத்துக்கு கூட்டி போனதே கிடையாது. ரெண்டாவது நமக்கும் பிடிக்காது அழுகாட்சி படம்னு நான் சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்து அவர் நடிப்பு அதெல்லாம் நமக்கு தெரியாது. எம்ஜிஆர் படம்னா சண்டை இருக்கும், அதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் அது பிடிக்கும். அவங்க வீட்டில் எப்படின்னா பேசிக்காக காங்கிரஸ் குடும்பம். கையெல்லாம் கை சின்னம் வரைஞ்சி நான் பார்த்துருக்கேன். சீமான் கை சின்னம் வரைஞ்சிருக்காப்புல. வரைவா அப்போல்லாம் பயங்கரமாக வரைவாங்க, கை சின்னம் வரைவாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே காங்கிரஸ் குடும்பம். அப்புறம் கொஞ்சம் காலேஜில் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் திமுகவுக்கு மாறிட்டோம். குடும்பத்தில் அவங்க காங்கிரஸில் இருந்தாலும் நாங்கள் வந்து திமுகவுக்கு மாறிட்டோம். எங்கள் வீட்டிலலாம் வளையனதில் வந்து ஒரு பெரிய எங்கள் வீட்டுக்கு முன்னாலே ஒரு நவா மரம் இருக்கும். எங்கள் மிளகா குலையில் இருக்குது, அகத்தி இருக்குல்ல, அகத்தி போட்டிருப்பாங்க. அதை வெட்டுனா நல்லா வெயிட்லெஸ்ஸாக ஒரு கம்பு கிடைக்கும். அகத்தி மரமாக இருக்கும், நல்ல நீளமாக இருக்கும், அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மரத்தில் டிஎம்கே கொடியை கட்டி நவாமரத்து உச்சி மேலே அடித்து மேலே வச்சுருவேன், கொடி பறக்கிறது. காலேஜிலேருந்து நான் வரும்போது ஊருக்குள்ளே நான் உள்ளே போகும்போது ஊருக்குள்ளேயும் கொடி தெரியணும். இப்படி திமுக மேலே ஒரு இது இருக்கும். அப்படி பண்ணிட்டு 2 பேருமே ஓரளவுக்கு தீவிரம். ஆனால் கட்சி பொறுப்பு அந்த மாதிரிலாம் போனது கிடையாது. பொதுவாக திமுக ஆதரவாளர், திமுக ஆதரவாளர் அப்படி இருந்து 2 பேருமே. கல்லூரி படிக்கிறவர்களும் அப்படி தான் இருந்தோம். ஏன் கல்லூரி படிக்க வரணும், அங்கே எங்களை வந்து திமுக காரங்க தான் எல்லாருமே நினைப்பாங்க. ராஜீவ் காந்தி இறக்குற வரையிலுமே நாங்கள் திமுக தான். ஏன்னா ராஜீவ் காந்தி இறந்த அன்னைக்கு எங்கள் அப்போ வந்து கருணாநிதி படம்லாம் இருந்துச்சு. அது ஏடிஎம்கே ஆளுங்களுக்கு தெரியும், அங்கே உள்ள பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா அந்த ரூமில் நாங்கள் ஒரு 7-8 வருஷம் இருந்திருக்கோம், பேச்சுலர் ரூம். அங்கே ஏடிஎம்கே குரூப் வந்து நைட்டு எங்கள் ரூம் எல்லாம் உடச்சிட்டாங்க. அங்கே உள்ளவங்க ஏன் திமுக காரன். அப்போ திமுக தான் இதுக்கு காரணம் சொல்லி பரப்பப்பட்டு ராஜீவ்காந்தி அந்த நைட்டு பரப்பப்பட்டுருச்சு. அதனால் வந்து அன்னைக்கு வந்து அது வரலுமே எங்களுக்கு வந்து பெருசாக இது கிடையாது இந்த காலகட்டத்தில். ஆனால் நாங்கள் வந்து இந்த புலிகளிலான இது பூரா நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். வீடியோ பார்க்குறது அதெல்லாம் எங்களுக்கு வரும். ஐயா ஒரு காசிநாதன் புலவர் இருக்கார்ல, அவர் மூலமாக தான் வரும், கொண்டு வருவாங்க, அதை பார்ப்போம். அந்த தொடர்பு இருந்துச்சு. எப்படி இப்போ நீங்கள் கல்லூரி காலம் முடிஞ்சு எப்படி சென்னைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் எப்படி இருந்துச்சு அண்ணனுக்கு? நீங்கள் என்ன சேர்ந்து தான் போயிருக்கீங்க, அது எப்படி அந்த பயணம் பற்றி சொல்லுங்கண்ணே. சென்னை பயணம் எப்படி? சென்னை பயணம் என்ன, காலேஜ் முடித்தாச்சு. காலேஜில் வந்து இந்த ஒவ்வொருத்தராக கேட்பாங்கல்ல, நீ என்ன படிச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்கல்ல. எல்லாரையும் சொல்லி ஒவ்வொருத்தனும் ஒன்று சொல்லுவான்ல, ஆம்பீசர் அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணான், டாக்டர் போகிறான், இன்ஜினியர் போகிறான், ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல. என்கிட்டலாம் கேட்கவே இல்லை. எங்கள் ப்ரொஃபஸர் நீங்கள் 2 பேரும் சினிமாவுக்கு போயிருங்கடா அப்படின்ட்டார். உண்மையிலே சொன்னார் சிக்கந்தர் சார். என்ன சொன்னார்னா, நீங்கள் 2 பேரும் சினிமா தான் சரி தானே அப்படின்னாரு. ஆமாம் சார் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா பாட்டு அதுலேயே ரொம்ப ஆர்வமாக இருப்பா, கதை சொல்லுவாப்புல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஊர்லெலாம் அவங்க ஊர்லெலாம் வந்து எப்போவுமே பாட்டு. அதாவது வெளியில் போகிறான்னு வச்சுங்களேன், சினிமானை எங்கே பார்க்கலான்னா கம்மாக்கரையில் புளிய மரத்தில் பார்க்கலாம், வீட்டிலலாம் பார்க்க முடியாது. கம்மாக்கரையில் புளிய மரம் நிறையா இருக்கும், பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அங்கே வந்து அவன் பாட்டு நடந்துட்டு ஏதாவது பாட்டை படிக்கிட்டு அப்படி இருப்பாப்புல. நான் லீவாக இருந்தால் நான் அங்கேருந்து வளையனத்துலேருந்து அப்போ அந்த 2 பாயிண்ட் சோடியில் ஒரு சிங்கப்பூர்லேருந்து மச்சான் கொண்டு வந்தார். அது நல்லாயிருக்கும், பேட்டரியும் போட்டுக்கலாம் கரண்ட்டும் போட்டுக்கலாம். பேட்டரி எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன், சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுவேன். வந்தேன்னா காலையிலேருந்து பாட்டு எல்லாம். அப்போ வந்து ஸ்லோன் இதுதான் ரேடியோ. அங்கே வந்து எப்படி போடுவாங்கன்னா பாட்டு, ஒரு படம்
படத்தில் யார் கதாநாயகி, யார் பாட்டு எழுதுனா, யார் பாடுனா, அது யார் இயக்குனா, இந்த விவரங்கள்லாம் சொல்லி போடுவாங்க. அதான் பாட்டு வரும்போதே அப்படி சொல்லி தான் வருவாங்க. எல்லா பாட்டையும் சொல்லி அப்போ நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். கேட்குறதுக்கும் போதே சரி இது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவு இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவோம். நிறைய சினிமா பார்ப்போம். இப்போ நாங்கள் 2 பேரும் சினிமா பார்த்தோம்னா, சினிமாவை பற்றி பிடிச்சது, எனக்கு பிடிச்சது சீன், பிடிச்ச கதை, என்ன டைலாக்கு, என்ன விஷயம், இப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். சினிமாவுக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா 2 பேரும் உனக்கு பிடிச்ச சீன் என்ன நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறது, அந்த கதையை பற்றியே பேசுவோம். அதில் சொல்லப்போனால் அந்த படம் முடிகிறவர் அடுத்த படம் பார்க்குறவர்னு அது இது போடும். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து நடக்கும். நானும் அவனும் சேர்ந்து பார்க்காத படம்னு பார்த்தா, நான் ஒரு படம் பார்த்தேன், தூங்காத கண்ணின்று ஒன்று அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன், அம்பிகாவும் மோகன் நடித்த படம். நான் வந்து ஒரு படத்தை பார்த்தேன்னா 2வது முறை பார்க்கவே மாட்டேன். நம்ம படம் பாஞ்சாலம் வச்சு எடுக்கும்போது அப்புறம் வேணால் பார்த்துருப்பேன், ஏதாவது பார்க்க வேண்டிய சூழல் வந்துடும், பார்த்துருப்பேன். எப்போவுமே ஒரு படம் பார்த்துட்டா 2வது தடவை நான் பார்க்க மாட்டேன். பார்த்துட்டு ஏன்னா நான் கதையில் தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஷார்ட்டில், எடிட்டிங்கில், இந்த இடத்துல வந்து லொக்கேஷனில், அதில் எனக்கு வந்து பண்ண மாட்டேன். கதையில் மாத்திரம் ரொம்ப, ஏன்னா கதை தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சீமான்லாம் அப்படி கிடையாது, எத்தனை தடவை வேணாலும் பார்ப்பேன். அதை பார்த்துட்டு பார்த்தியா அந்த லொக்கேஷன் எப்படி போட்டிருக்க, பார்த்தியா அந்த லைட்டிங் எப்படி இருந்துச்சு தெரியுமா, கேமரா சூப்பராக ஒர்க் பண்ண, இப்படி பேசுவாப்புல. அப்படின்னு நான் பேச மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு படம் தூங்காத கண்ணின்று ஒன்று அப்படின்ற படத்தை மாத்திரம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு தூக்கமே இல்லை ராத்திரி. என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எடுத்துட்டேன். மறுபடியும் 2வது நாள் போனேன், போய் அந்த போய் படம் பார்த்தேன். 2 மிஸ்டேக் அந்த படத்தில் நடந்துச்சு. ஒன்று, தூங்காத கண்ணின்று ஒன்று அப்படின்னு ஒரு டைட்டிலே தப்பு. இந்த தூங்காத கண்ணின்று ஒன்றுன்னு டைட்டில் வச்சதுனால கிளைமேக்ஸை தப்பாக வச்சுட்டார். போராடி 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 போடி ஹீரோவை தேடி போயிட்டுருப்பா, எல்லா கடத்துலையும் தேடி போனால் அந்த ட்ரெயினில் போகும்போது 4 பேர் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. அதனால் ஹீரோவை சந்திக்காமல் ட்ரெயினில் அவள் இறந்துட்டா. அதே ட்ரெயினில் ஊருக்கு வந்துக்கிட்டு இருப்பான், அங்கே பார்ப்பான் காதலி செத்து போயிட்டாங்கிறது தான் கதை. அதை அவங்க கெடுத்துட்டாங்கன்னு சொன்னார்ல, அப்படி இல்லாமல் எப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்னா, கெடுக்க முயற்சி பண்ணாங்க, தப்பிச்சு ட்ரெயினில் விழுந்து செத்துட்டா அப்படின்னு எடுத்திருந்தா நல்லாயிருக்கும். சுந்தரராஜன் சார் கரெக்டாக வந்தார், பல வருஷம் கழிச்சு நம்ம ரூமுக்கு வர்றாரு. நாங்கள் விருவம்பக்கத்தில் இருக்கும்போது எங்கள் சுதீஷ் வீட்டுக்குள்ள விஜயகாந்த் மச்சான் அந்த வீட்டுக்கு உள்ளே நாங்கள் வீடு, நாங்கள் வந்தோம்னாலே அவங்க வந்தாங்க, அந்த வீடை வாங்கிட்டு தான் வந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வர்றாரு ஒரு நாள் சார் வர்றாரு, சுந்தரராஜ் சார், ஆர் சுந்தரராஜ் உங்களுக்கு தெரியல, அவர் வர்றாரு. வந்தோடனே பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த தூங்காத கண்ணின்று ஒன்று அந்த படம் பார்த்தா சார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இனி அப்படியே எப்போ பார்த்து எப்போ வருஷத்தில் உள்ள படத்தை இப்போ கேட்குறேன் அப்படின்னு. அப்புறம் கேட்டேன், ஏன் சார் இந்த மாதிரி டைட்டில் வச்சுங்க, ஏன் அந்த கிளைமேக்ஸ் இப்படி பண்ணுங்க. அதை எவ்வளவோ போராடி பார்த்தேன், ப்ரொடியூசர் சைடில் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, சரி வழி இல்லாமல் தான் விட்டுட்டேன் அப்படின்னாரு. ஆனால் சொன்னது கரெக்டுன்னாரு, சரியான இது இருந்துச்சு. நீ சீமான் அண்ணங்கிறது சரிதான் அப்படின்னாரு. எனக்கிட்ட கதை சொல்கிறோம்னா, கதை சொன்னால் பயங்கர லாஜிக்கு கதை சொல்லுவேன். சீமான் பாஞ்சாலம் குறித்து கதையை எத்தனை தடவை ஒருத்தன் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான்லாம் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா, 1000 தடவை கேட்டிருப்பேன். ஒவ்வொரு தடவையும். ஆனால் 1000 தடவை சொன்னாலும் தூக்கத்தில் எந்திரிச்சு சொன்னால் கூட ஏதோ ஒரு கரெக்ஷன், அதில் ஒரு சின்ன கரெக்ஷனாக இருக்கும். ஒரு கதையை அந்த பாஞ்சாலம் குறிச்சி கதைக்குள்ளே ஏதாவது ஒரு சீனோ ஏதோ ஒரு சொல்லுவாப்பில் எழுந்திரிச்சு சொன்னால், அதில் முன்னால் சொன்னதுக்கு இப்போ சொன்னதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கும். அப்படி மெருகேற்றி பண்ணாப்புல. அதுக்கு அந்த படம் எடுக்கும்போதும் எங்களுக்கு சில சரியான அமையலை. அந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் எங்களுக்கு வந்து சுத்தமாக அமையலை. ஆனால் அதை தாண்டி நல்ல வெற்றி தான் அந்த படம். இப்போ முதல்ல நீங்கள் உள்ளே போகிறீங்க, அதாவது சென்னைக்குள்ளே போகிறீங்க. சென்னையில் போய்ட்டு அண்ணனோட சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவே மிளகாமோட வித்த காசு தான் அனுப்புனாங்க அப்படின்னு. 2 பேரும் சேர்ந்தே போனீங்களா? அது எப்படி? இல்லை முதல் அங்கே போயிட்டு எப்படி இருந்துச்சு? இல்லை, அது இங்கேருந்து சென்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படி போகிறது, எந்த வழி தெரியலை எங்களுக்கு. அப்போ பெருமானந்தலில் சண்முகம்னு அண்ணன் ஒருத்தர் இருந்தார், எங்கள் சொந்தக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, தோக்கனந்தல் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் போய் பார்க்குறோம் நாங்கள், அவருக்கு தான் தொடர்பு இருக்குது. சரி. அங்கே வந்து தனிவேல் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அங்கே அவங்களுக்கு சொந்தக்காரர்.
அவரை போய் நீ பாரு சினிமாவுக்கு, அவரை நான் சொல்கிறேன், நீ போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே சரி போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் என்ன பண்ணுறேன், இவன் சீமானை வீட்டில் சொல்லிவிட்டு கூட்டு பண்ணி பஸ் ஏற்றி விட்றேன். ஃபஸ்ட்டு புறப்பட்டு போயிட்டாப்புல. போயிட்டு ஒரு வாரம் இருக்கும், திரும்பி வந்துட்டாப்புல. அப்போ நம்ம வீட்டில் மிளகாய் பெரிய அளவில் மிளகாய் பாவி வச்சுருக்கோம். 20-30 பேர் வந்து வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாவி வச்ச கம்மாக்கரில் இருக்குது, கொல்லையில் பாவி வச்சது, அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். வந்துட்டான். வந்துட்டு என்னடா வந்துட்டேன் உடனே அப்படின்னு கேட்குறேன். சரி, ஒரு வாரத்தில் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு. நண்பா நீ நீ இல்லாமல் சரி வராது, நீ வந்துடு அப்படின்ட்டான். அப்போ தான் என்னன்னே தெரியாது, ஃப்யூச்சரை என்ன பண்ண போகிறான் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சரி நண்பன் கூப்பிட்டாச்சு போயிடுவோம்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டேன். சேர்ந்து போயிட்டீங்க. அப்புறமா போகிறோம். அது போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துட்டாங்க, திருப்பி போகிறீங்க. மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து அப்போ தான் போகிறோம். சீமானு எப்பாவது எங்கேயாவது பையனோட ஜாலியாக ஏதாவது பேசிகிட்டு இருந்தோன்னு வச்சுங்க, என்னை கொண்டாந்து மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்போ. ஆனால் அப்படி இல்லை, என்னைய அவர் தான் கூட்டி வந்தார், நான் கூட்டிகிட்டு வரேன், அவர் தான் கூட்டி வந்தார் என்னைய. அப்போ புறப்பட்டாச்சு, 2 பேரும் புறப்பட்டு போகிறோன்னு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட வந்து அவா நான் வந்து போகிறேன் அவ்வளோதான். அவர் ஏன் போகிற, அது சரி வராது, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு நம்மளை ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் ஒருத்தந்து ஆம்பளை பிள்ளை, எனக்கு 4 அக்கா. ஒரு மூத்த அண்ணன் ஒருத்தர் இருந்தார், எனக்கும் அவருக்கு 20 வயசு வித்தியாசம். நான் பிறக்கும்போது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டார், சரிதா? அப்படி இப்போ அங்கேருந்து இருக்கிறான். இது இப்போ இந்த சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எப்படின்னா, இப்போ சீமானை வந்து சைமன் மலையாளி இப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட. சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சீமான் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் நான் சொன்னேன்ல 20 வயசு, அதனால ஞாபகம் வந்துச்சு, 20 வயசு வித்தியாசம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் மூத்தவங்களா கடைசியா நடுவா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார் வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ அப்படித்தான் ஒரு முடிவு இருக்கும். ஆமாம், யார் சம்பாதிக்கிறா வந்து மதிப்பு இருக்கும், அவங்க சொல்கிறத தான் கேட்பாங்க, பிள்ளை அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு பேர் வச்ச பேர், எங்கள் அம்மா வச்ச பேர் பாண்டியன். அப்படியா? எங்கள் அப்பா வச்ச பேர் மேகநாதன். எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, இந்த மாதிரி தம்பிக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பேர் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பழைய பேராக இருக்குது, ரவின்னு வைங்கன்னு சொல்கிறாரு. சரியா? சரின்னு சொல்லியாச்சு. அப்போ நீ ரவினே சொல்லியிருப்பா அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு விட்டாங்க. நான் அரியாண்டிபுரம் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடமே இல்லை, அரியாண்டிபுரத்துக்கு நடந்து போனோம். எங்கள் ஊரில் ஒரு 40-50 பேர் அப்போ போவோம், எல்லோரும் மொத்தமாக அப்படியே புறப்பட்டு போகிறது. அந்த ஊரில் போய் என்னை ஃபஸ்ட்டு வருஷம் யார் கொண்டு போய் சேர்த்து விட்டு அரிசியில் எழுத வச்சு அதெல்லாம் கிடையாது. இந்த வருஷம் இந்த பாயோட சேர்ந்து போய் ஒன்றா சேர்ந்துக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயும் அப்படி தான். அப்போ நம்ம போகிறோம். நமக்கு 5 வயசில் தான் நான் 1வது சேர்ந்தேன். அப்போ கூட நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, யார் என்ன கேட்டால் என்ன பதில் சொன்னோம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது. அப்போ போகிறேன், எல்லாரோடையும் போகும்போது இந்த வருஷம் யார் இப்போ சேர்றது பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் வாத்தியார், நம்ம பக்கத்து அரியாண்டிபுரத்தில் தான் அவர் வாத்தியார். அவர் சொல்கிறாரு, கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் சொல்லிக்கும்போது நான் என் நம்பி போகும்போது ரவின்னு சொல்கிறேன். அவர் ரவின்னு மொட்டையாக இருக்குது, ரவிச்சந்திர விலாஸ் அப்படி வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அப்படி வைப்போம். சரிங்க சார், பேரே வாத்தியார் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், எங்கள் அப்பா வச்ச பேர் ஒன்று இருக்குது, எங்கள் அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்குது, எங்கள் அண்ணன் வச்ச பேர் ஒன்று இருக்குது, வாத்தியார் வச்ச பேர் தான் எனக்கு வந்துருச்சு. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த சீமான்னு சொல்கிறாங்கல்ல, சைமன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன நடந்திருக்குன்னு நானாக ஒரு அசம்சனில் சொல்கிறேன். இவனுங்க இதே மாதிரி தானே ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆமாம். அங்கே போய் சொல்லும்போது இவங்க வீட்டிலேருந்து என்னை அல்மோ எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு நான் ஒரு அசம்சனில் தான் சொல்கிறேன். இந்த 12 சீடர்களில் சீமோன்னு ஒருத்தர் தெரியுமா? 12 சீடர்களில் சீமோன்னு ஒருத்தர். ஒருவேளை அப்போ கூட சொல்லி விட்டுருக்கலாம். ஸ்கூலில் போய் சொல்லும்போது சீமானாடா, உன் பேர் சீமானா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சீமானாங்கிறது நம்ம ஊரில் பழக்கமாக சொல்கிற வார்த்தை தான். அது பெரிய நீ சீமானாடா, நல்லா சீமானா இருப்படா நீ, பெருசாக ஏதாவது சொன்னோம்னா சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. சில நேரத்தில் பெரிய நீ சீமை அப்படிம்பாங்க. அது கலக்கலையான எல்லாரும் பேசுகிறது தான். அப்போ வாத்தியார் என்ன கேட்டிருப்பாரு, நீ சீமானாடா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ அவர் வீட எழுதியிருக்கலாம் சீமான்னு. இல்லை ஒருவேளை வீட்டில் அவங்க வீட்டில் தமிழ் பேர் தான் வச்சுருந்தாங்க. அவங்க தங்கச்சி பேர் அருளா, இன்னொரு பேர் அம்மா அண்ணம்மாள் இருக்காங்க,
அண்ணன் ஒருத்தர் இருக்கார், கார்த்தின்னு இருக்கார். இப்படி தமிழ் பேர் தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை தமிழை சீமான் கூட வச்சுருக்கலாம். ஆனால் 1வதுலேருந்து 5வது வரலும் அவங்க ஊரில் படித்தார், அங்கே ரெக்கார்டு இருக்குது. அப்போ 6வதுலேருந்து 10வது வரலும் புதூர் ஸ்கூலில் படிச்சிருக்காரு, அங்கே ரெக்கார்டு இருக்குது. இளையாங்குடி ஸ்கூலில் +1 +2 இளையாங்குடி ஸ்கூலில் படிச்சிருக்காரு, அங்கேயும் ரெக்கார்டு இருக்குது. கல்லூரியில் 3 வருஷம் டாக்டர் ஜாரிசன் கல்லூரியில் 3 வருஷம் படிச்சிருக்காரு, அங்கேயும் ரெக்கார்டு இருக்குது. எந்த இடத்துலையுமே அவர் வந்து சீமானுங்கிற பேரை மாற்றிக்கல. சரி, இங்கே தான் படிக்கிற காலத்தில் மாற்றலை. சினிமாவுக்கு வந்தால் புனைப்பெயரில் தானே அத்தனை பேரும் பண்ணுறாங்க. அப்போவாது மாற்றிடுறாங்க. அப்படி மாற்றிக்கிட்டாருன்னு கேட்டால் அப்போ கூட மாற்றலை. சீமான் எப்போவுமே சீமானுங்கிற பேரில் தான் இருந்திருக்காரு. இதை உண்மையிலே இவருக்கு பேர் மாற்றிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் யாரோ நோண்டி அந்த ஸ்கூலில் இப்படி எடுத்தாங்க, இங்கேருந்து இது பண்ணியிருக்காங்க, இங்கே தான் மாற்றினாங்க அப்படின்னு போட்டு நார் அடிச்சிருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் சும்மா ஏதாவது சொல்லணும்ல. சீமானை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லணும்னா வேறு எதுவும் சொல்ல முடியாது, கருத்தியலாவோ இதுவோ சொல்ல முடியாது. ஆனால் இப்படி சொல்லலாம், புரியுதா? ஆமாம் ஆமாம். அப்படி சொல்லப்பட்டது தான் அந்த பேர்.